உங்களுக்கு காத்து கருப்பு வந்துட்டு அலோவ் பண்ணாத ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளஸ். பில்லி சூனியத்துக்கு போல. பில்லி சூனியம் அந்த நெகட்டிவ் வேற. காத்து கருப்பு நெகட்டிவ் வேற. ம். ஈவில்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஈவில் பயம். இந்த ஈவில் சம்பந்தமான பயத்த வந்துட்டு எது எடுத்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர் பயப்படுவாங்க. சார் எனக்கு பேய் இருக்கா? பிசாசு இருக்கா? எனக்கு புடிச்சிருக்கா? எனக்கு புடிச்சிருக்கு சார்ன்னுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. இத்துணூண்டு பிளட் ஸ்டோன்ல ஒரு டாலர் ஒண்ணு பண்ணி போடுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அடுத்த நைட்ல இருந்து அவங்க அத சொல்ல மாட்டாங்க. நல்லா அருமையா தூங்குவாங்க. ஓ! ஆமா. பிளட் ஸ்டோன் வந்துட்டு நான் பிராக்டிகலா பண்ணியிருக்கேன் மேடம். என்னோட வீட்டு ஜன்னல் கிட்டயே நான் சின்ன பையனா இருக்கும்போது தனியா இருந்திருக்கேன். மேன்ஷன்ல இருந்திருக்கேன். தனி லைஃப்லாம் நெறைய இடத்துல வாழ்ந்திருக்கேன் நான். பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஒண்ணும் பயப்பட மாட்டேன். இருக்கா தெரியும், இதான் தெரியும்ல. போட்டு பார்ப்பேன் என்னன்ட்டு. ஸோ இதெல்லாம் நாங்க பரிச்சயம் பண்ணி, பிராக்டிகலா நாங்க பார்த்து, செயல்பட்டு, அப்புறம் தான் நாங்க பப்ளிக் எடுத்து வந்து சொல்றோம். பிளட் ஸ்டோன் வந்துட்டு ஈவில். உங்களுக்கு இந்த பேய் பிசாசு தொல்லையிலேருந்து நிவர்த்தி எது குடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளட் ஸ்டோன் குடுக்கும். பிளட் ஸ்டோன் வந்துட்டு டாலரா போடுங்க. இல்ல ம். குழந்தைங்க பயப்படுது, தூக்கம் வர மாட்டேங்குது சார், நைட்ல திடீர்னு முழிச்சுக்குது சார் அப்படின்னா, இடுப்புல வந்துட்டு டாலர் ஆட்டம், தாயத்தாட்டமும் நீங்க வந்துட்டு இடுப்புல பண்ணி போடலாம். தாயத்து பண்ணி போட்டுருங்க. பெஸ்ட் தாயத்து தான் குழந்தைங்களுக்கு. ஸோ ஓகே. அப்படி போட்டீங்கன்னா, இந்த துர்க்கனவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கெட்ட கனவு. கெட்ட கனவு வரவே வராது மேடம். கண்டிப்பா வராது. பிளட் ஸ்டோன் கையில வச்சிருந்தீங்கன்னா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிளட் ஸ்டோன் கையில வச்சிருந்தீங்கன்னா, கெட்ட கனவு வரவே ம். வராது. ஸோ அவ்ளோ பவரான ஒரு ஸ்டோன் தான் பிளட் ஸ்டோன். இதுல என்ன பியூட்டி அப்டின்னீங்கன்னா, நான் அகேட் எப்படி சொன்னேனோ, அதே ரேட்டு தான் பிளட் பிளஸ். ஸ்டோன். பிளட் ஸ்டோன் வந்துட்டு எக்ஸ்ட்ரார்டினரி மேடம். நீங்க எப்படியாப்பட்ட அதாவது மிக்ஸடுன்னு சொல்லுவோம் ஒரு சில விஷயங்கள். அதாவது ஒரு சில விஷயங்கள் காரியம் செய்றீங்க பார்த்தீங்களா? ஒரு நல்ல காரியம் பண்ண போறீங்க, இல்ல ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, இல்ல நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றீங்க. 10 பொருள் அதுல யூஸ் பண்றீங்க ஸ்டோன். அதுல முக்கியமான இடத்த எது பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, பிளட் ஸ்டோன். பிளட் ஸ்டோன் இல்லாம ஒரு சில காரியங்கள் செய்ய முடியாது. மந்திர தந்திரங்கள் செய்றாங்க பார்த்தீங்களா? மந்திர தந்திரங்கள் செய்யறதுக்கு பிளட் ஸ்டோன் இல்லன்னா பண்ண முடியாது.